கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலும் இந்த உயிர் மீட்சி வழியாக இந்த செய்தியை கொடுத்து ஜெபிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். யாவருக்கு என் அன்பு வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தின்படியாக தியானிக்கும்படியாக லூக்கா 1:53 பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் என்று பார்க்கிறோம். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒரு முறை இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலியா கடலின் அக்கறைக்கு அவர் போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே போகும்போது இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் ஒரு திரள் கூட்டம் கூடையே போவாங்க. எதற்காகன்னா, வியாதியஸ்தர் இருப்பாங்க, பலவீனர் இருப்பாங்க, தேவைப்பட்டோர் இருப்பாங்க. ஆண்டவர் போகிற இடங்களிலெல்லாம் வியாதியஸ்தரை அவர் சுகப்படுத்தினால எல்லாரும் ஒரு திரள் கூட்டமாக போவார்கள். அவ்விதமாய் போகும்போது தான் அவர் அந்த மலை பிரசங்கத்தில் அவர் பேசி பேசி அநேக நேரம் ஆயிற்று. ஆகினால ஒரு சீற்றனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை எல்லாம் பசியோடு இருப்பாங்களே, இவங்களை போஷிக்கத்தக்கதாக ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கணுமேனு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 200 பணம் எடுத்துக்கொண்டால் கூட எங்கே போய் வாங்கிறது என்று அந்த சீஷன் தேவனிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களிடத்தில் எத்தனை அப்பம் இருக்கிறது, உங்களிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டார். அன்பானவர்களே, அந்த இடத்துலையும் பாருங்கள், ஒரு சின்ன பையன், அவங்க அம்மா நினச்சிருப்பாங்க, என் பையன் போகிறான், அவன் பசியோடு இருந்தான்னா அதில் உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு வசனத்தை கேட்கட்டுன்னு தான் ஆர்வத்தோடு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அவன் கையில் ஒரு 5 அப்பங்களும் வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருந்ததை அவன் காண்பிக்கிறான். அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறாங்க. பாருங்கள், அவனுக்கு கொடுக்குறதுக்கு கூட அந்த மனசு இருந்திருக்கு பாருங்கள். சில சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, கேட்டால் ஐயோ எங்கள் அம்மா தந்து விட்டாங்க, எனக்கு பசிக்குமே, நான் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் பாருங்கள், அவன் கேட்ட உடனே அதை சந்தோஷமாக அவன் கொடுக்குறத பார்க்குறோம். அதை கொடுத்தனால ஏசப்பா அதை ஆசீர்வதித்தார். அதை ஆசீர்வதித்து அதை பரிமாறும்படியாக சொன்னார். எல்லாரையும் அதில் அந்த புல் தரை மேலே எல்லாரையும் அப்படியே அமைதியாக இருக்க வைத்து எல்லாரையும் போஷித்தார் என்று பார்க்கிறோம். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிற தேவன், பசியை தீர்க்கிற தேவன். அத்தனை பேரும் பசியாக இருந்தாங்க, சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. அது மட்டும் இல்லை, சீஷரத்தில் ஒரு கட்டளை போட்டார், மீதமானவைகளை பத்திரப்படுத்துங்கன்னு. அப்போ 12 கூடை நிறைய அவங்க மிச்சம் எடுத்திருக்காங்க. அவ்வளவு அதிசயமாக ஆண்டவர் போஷிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒருவேளை நமக்கு வாழ்க்கையில் கூட பல விதங்களில் தேவைகளோடு இருக்கலாம். ஆகையினால் அந்த தேவைகளை தேவன் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். மத்தேயு 5:6 சொல்லப்படுகிறது, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. நீதியின் மேல், ஆண்டுடைய காரியங்களிலே பசியோடு வேதத்தை வாசிப்பதிலே, ஆண்டுடைய வசனங்களை கேட்டு ஆராய்ந்து அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளை என்ன செய்கிறார்? திருப்திப்படுத்துகிறார். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களை அவர் என்ன செய்கிறார்? திருப்திப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அன்பானவர்களே, இந்த மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா மேல் வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டுடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருக்காக நான் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாகமுள்ள இருதயம் அந்த நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல இன்றைக்கு உள்ள நாட்களில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ள இருதயம், ஆண்டவரை என்று காண்பேன்,
எப்போது அவரோடு நான் பேசுவேன் என்ற அந்த வாஞ்சை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அன்பார்ந்தவர்களே, வேதத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார். நாம் ஜெபிக்கும்போது நாம் அவரோடு பேசுகிறோம். இப்படிப்பட்ட வாஞ்சை உள்ள இருதயம் நம்ம வாழ்க்கையில் வேணும். இந்த நாட்களில் பாருங்கள், எல்லா குடும்பங்களையும் குடும்ப ஜெபம்னு சொன்னால் கசப்பாக இருக்குது. யாரும் ஒருமித்து ஒருமனப்பட்டு வருவதே இல்லை. சில நேரங்களில் கணவன்மாருக்கு இரவு டியூட்டி முடித்து ஒருவேளை 10, 10:30 வீட்டுக்கு வரும்போது சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனாலும் அந்த சகோதரியும் பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபித்தா என்ன, பிந்தி வேலை முடிந்து பிந்தி வரக்கூடிய அந்த கணவன்மாருடைய அந்த பிரயாணங்கள் இல்லைன்னா பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் பத்திரமாக இருக்கவும் காக்கப்படவும் எந்த ஆபத்து மோசங்களுக்கு ஆளாகாமல் பத்திரமாய் வந்து சேரத்தக்கதாக நம்ம ஜெபித்தா என்ன சொல்லுங்க. ஒரு நேரத்தை கண்டுபிடித்து அந்த சகோதரிகளும் பிள்ளைகளும் இணைந்து கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்து துதித்து ஜெபித்தா என்னவாகும் சொல்லுங்க. அதுக்கு இடமே கொடுக்கறதில்லை. இப்போ ஆனால் சீக்கிரமாக வந்தாச்சுன்னா கணவன் மனைவி பிள்ளைகளாக இணைந்து ஜெபிக்கிறது நல்லது. ஒருவேளை தாமதமானால் பிள்ளைங்க தூங்கிடுவாங்க. அப்போ சகோதரிகள் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பாட்டு பாடி வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து முன்னேறி செல்ல வேண்டும். அவ்விதமாய் நாம் செய்யும்போது அந்த அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை இருக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஏசாயா 41:17 பார்க்கும்போது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் இருக்கும்போது நான் அவர்களை போஷிப்பேன். அநேக இடத்துல அன்பானவர்களே, வேத வசனம் அறிவிக்கப்பட முடியாதபடி தடைகள் இருக்கலாம். சிலருக்கு அந்த வாஞ்சை இருக்கும், ஆனால் சொல்வார் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறுமையும் எளிமையுமானவர்கள், வேத வசனம் கிடைக்காத அநேக ஜனங்கள் உண்டு. ஒரு முறை கூட இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறியாத ஜனங்கள் கூட சமாதானத்துக்கு அலைந்து திரிகிறாங்கல்ல. அப்படிப்பட்ட உண்மையான இயேசு யார், உண்மையான கடவுள் யார் என்று அவங்க வாஞ்சியோடு தேடுவாங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக அவங்களுக்கு நான் செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் ஒருவேளை கேட்டு பாருங்கள். இதுவரை இயேசு கிறிஸ்துவை நான் வழிபட்டதே இல்லை, இப்போ தான் இயேசு மெய்யான தெய்வங்கிறத நான் கேள்விப்படுகிறேங்கிறவங்க யாராவது டிவி மூலமாக இல்லைன்னா யூடியூப் மூலமாக நீங்கள் யாராவது இந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ, அவரை நான் பார்க்க வாஞ்சியாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு எரியோ அந்த கிராமத்தில் சகையு என்ற ஒரு மனுஷன், நல்ல வசதி படைத்தவன், நல்ல வசதி அப்படி இருந்த நேரத்தில் அந்த எரிகோ வழியாட்டு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்படுகிறார் அந்த சகையு. அவருக்கு உடனே ஒரு ஆசை, எப்படியாவது இன்றைக்கு நான் இயேசுவை நான் காண வேண்டும், இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு வாஞ்சை உருவானது. ஆனால் அவர் ரொம்ப குள்ளமானவர். அவரால் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க முடியல. அதனால் அவன் என்ன செய்தான்னா, சீக்கிரமாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அந்த இலைகள் உள்ள பகுதியில் அப்படியே ஒளிச்சு உட்கார்ந்துக்கிட்டான். இயேசு அந்த லைனில் வரும்போது கட்டாயம் நான் பார்க்க முடியும், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அந்த பார்க்கணுங்கிற ஒரு தாகம், அந்த அவரை பார்க்கணுங்கிற ஒரு வாஞ்சை, அதை பார்க்கணும். எப்படி பசிக்கிறவனுக்கு ஏதாவது கிடைக்காதான்னு நினைப்பாங்களோ அதே போல் இயேசுவை நான் என்னை பார்க்கணும், அப்படி ஒரு தாகம் உள்ளவனாக ஒரு வாஞ்சை உள்ளவனாக காணப்பட்டான். அந்த மரத்துக்குள்ளே ஒளிச்சு போய் உட்கார்ந்துக்கிட்டான். இயேசு கிறிஸ்து வாராரு. அந்த மரத்து பக்கத்துக்கிட்ட வந்த உடனே அப்படியே நின்றுட்டாங்க.
கூட்டமே நின்றுட்டு. எதுக்கு நிற்கின்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு அந்த மரத்தை எட்டி பார்த்து, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, இன்று நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா! எவ்வளவு உன்னதமான தேவன்! எல்லாருக்கும் ஆச்சரியம். யாருக்குமே தெரியாது இந்த காட்டத்தி மரத்தில் ஒரு மனுஷன் ஒழிச்சிட்டு இருக்கான்னு. அந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு நல்ல ஒரு பயங்கர ஒரு அதிகாரி, ஒரு பொறுப்பில் இருக்கவன் அப்படின்னு சொல்லும். இவன் ஒரு பாவியான மனுஷன். ஆனால் ஆண்டவர் சொல்லார், இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் விரும்புகிறேன். அவனுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இறங்கி வா. அவன் நான் இறங்க மாட்டேன், எனக்கு வெட்கமாக இருக்குன்னு சொன்னால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் கூப்பிட்ட உடனே கீழ்ப்படிஞ்சு அவன் இறங்கி வாரான். வந்து அவருக்கு கூட போகிறாப்புல அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. முறுமுறுத்தவியெல்லாம் உண்டு. இவன் பெரிய லஞ்சையெல்லாம் வாங்கி பிழைச்சவன் இல்லையான்னு அவன் சொல்கிறான். உள்ளால போன உடனே, யாரிடத்துலாவது நான் அநியாயமாக நான் வாங்கியிருந்தேன்னா 4 தனியாக நான் திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் பார்க்க வாஞ்சிக்கிறீங்களா? இயேசுவை நான் கட்டாயம் அழைக்கணும், இயேசு என் உள்ளத்தில் வரணும், இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும், இயேசு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் கூப்பிட்டு பாருங்க. நீங்கள் அவரை பார்க்க நீங்கள் வாஞ்சிங்க. இந்த சகையு பாருங்க, ஒரு மேல் அதிகாரியாக இருந்தாலும் கூட அவன் இந்த துணிச்சலோட போய் ஏறி இருந்து பார்த்துட்டான். ஆனால் அவனுடைய வாஞ்சையை தேவன் கண்டு கீழே இறங்கிவான்னு சொல்லும்போது இறங்கி வாரான். இன்றைக்கு எந்த நிலையில் நம்ம உச்சியில் இருக்கிறோன்னு, ஒருவேளை பணம் இல்லைன்னா நம்ம சொத்து சுதந்திரங்களில் நான் உச்சியில் இருக்கிறேன், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கே இறங்கி போகிறது? அப்படியெல்லாம் நினைக்காதுங்க. ஆண்டோடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் மனத்தாழ்மையோடு, அவர் மனத்தாழ்மையை விரும்புகிற தேவன், நீங்கள் இறங்கி வாங்க. உங்கள் நிலைமையில இருந்து, நான் இந்த சூழ்நிலையில் ஒருவேளை நான் வேற ஒரு தெய்வத்தை கும்பிட்டு இருந்திருப்பேன், இனி இதை விட்டுக்கிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். முழு மனதோடு உயிர்த்தெழுந்த இயேசு, 33 கோடி தெய்வங்கள் இருந்தாலும், வாழ்ந்தது உண்மையாக இருக்கலாம், மரித்தது உண்மையாக இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் கூட எழும்பல்ல. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது உண்மை, அவர் மனுமக்களுக்காக அடிக்கப்பட்டதும் உண்மை, அவர் இரத்தம் சிந்தினதும் உண்மை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டதும் உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவே என் உள்ளத்தில் நீர் வாரும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும்னு நீங்கள் வாஞ்சித்து கதறி பாருங்க, வாஞ்சித்து கேட்டு பாருங்க. ஆண்டவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதிசயங்களை செய்ய அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாஞ்சித்தால் மட்டும் போதும். அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 81:10 சொல்லப்படுகிறது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, எந்த நிலைமையிலிருந்து இன்றைக்கி ஒருவேளை கடந்த நாட்களில் மோசமான ஒரு பாவ சூழ்நிலைகளில் நம்ம உழன்று போய் இருந்திருக்கலாம், நம்ம முங்கி போய் இருந்திருக்கலாம் பாவத்தின் அகோரத்தினால. அதிலிருந்து தேவன் உங்களை தூக்கி எடுத்தார். இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பயங்கரமான சில கஷ்டங்கள் எல்லாம், துன்பங்கள், இல்லைன்னா பணப்பிரச்சனை, இல்லைன்னா குடும்ப பிரச்சனை வரும்போது நீங்கள் எப்படி எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் காக்கப்பட்டீங்க, உயர்த்தப்பட்டீங்க யோசித்து பார்த்தீங்களா? எந்த சூழ்நிலையில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த உங்களை தூக்கி எடுக்கலையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் செய்த பாவத்துக்கு சரியான தண்டனை கிடைக்குமானால் நான் கூட இந்த இடத்துல நிற்க முடியாது. யாருமே தேவ சமூகத்தில் வர முடியாது. அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார்.
எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன், நோக்கிப்பார் ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் முதலாவது ஒரு சூழ்நிலையில் இருந்து தேவன் தூக்கி எடுத்தது உண்மை. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும், அவரை துதிக்கணும். அவர் சொல்கிறார், உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். விரிவான உடனே வாயை திறந்து வைக்கணும்னு சொல்லலை. அவரை துதிங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆண்டவரே, நான் அறியாமல் இருந்தேன், சமாதானத்துக்கு வழி தெரியாமல் இருந்தேன், ரட்சிப்புக்கு வழி தெரியாமல் இருந்தேன். உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என் பாவத்தை மன்னித்தது, என்னை பாவ பிடியிலிருந்து தூக்கி எடுத்தது, மரண கட்டிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர் நீர்தான் ஆண்டவரே. நான் விடவே மாட்டேன். நல்லா இறுக்கமாக படிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பன் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று இருக்கிறது. அன்பானவர்களே, ஒருபோதும் அவன் நமக்கு தாகத்தை தரமாட்டார். ஒருபோதும் அவரிடத்தில் வருகிறவங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பசியாக இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய சரீர பிரகாரமான பசியையும் அவர் நமக்கு போக்கி நம்முடைய ஆத்மாவையும் பலமுள்ளதாக்குவார். பாருங்கள், நாங்கள் குஜராத் மாநிலத்தில் டாங்கு ஜில்லா பிப்பல்வாடாவில் நாங்கள் பணியாற்றும் போது அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேக்கு மர கட்டைகளை கொத்தி நாங்கள் அதெல்லாம் உரித்து எடுத்து அப்படி தான் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அடுப்பெரித்து நாங்கள் சமையல் பண்ணணும். நம்ம ஊரை போல் தென்னை ஓலை பாலை எல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் கிடைக்காது. இதை தான் சின்னாட்டு கொத்தி எடுத்து, மண்ணெண்ணெய் கூட சில நேரம் இருக்காது, பேப்பரை போட்டு கொளுத்தி எப்போ பிடிக்குமோ தெரியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் சமையல் பண்ணணும். ஒரு முறை நாங்கள் வெளியில் அடுத்த கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு ராத்திரி பசியோடு இருக்கோம். இனி இந்த மாதிரி மரங்களை கொத்தி எடுத்து அடுப்பெரித்து என்னத்தையாவது செய்து சாப்பிடணும்னு வைங்களாம். அப்போ ரொம்ப கஷ்டத்தோடு நாங்கள் அந்த கிச்சனில் நாங்கள் சமையலுக்காக கடந்து சென்றோம். திடீர்னு வீடு அந்த கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது. ஒரு இரவு 8:30-9 மணி இருக்கும். தட்டுகிற சத்தம் கேட்டது. நாங்கள் போய் கதவு திறந்து பார்த்தா அங்கே ஒரு அம்மா வந்திருந்தாங்க. சொன்னால் 2 தடவை நான் வந்தேன், நீங்கள் இல்லை. இருந்தாலும் என் மனசில் உங்களை இன்னொரு முறை கூட பார்த்துடலாமேன்னு வந்தேன். பாருங்கள், நான் ரொட்டி செய்து கொண்டாந்துருக்கேன்னு சொன்னாங்க. மாவு, பச்சரிசி மாவு, அப்புறம் பூசணிக்காய் அதை சுரண்டி அந்த மாவுக்கு கூட பிசைஞ்சி உப்பெல்லாம் போட்டு பிசைஞ்சி அதை அடையாக தட்டி அதை நெருப்பில் வச்சு சுட்டு தேக்கு அந்த அந்த மரங்களை எரியுமே அந்த இதில் தணலில் வச்சு சுட்டு அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம் எங்கள் உள்ளத்தில் இருந்து. அந்த நேரம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எதையாவது செய்யணும். நாங்கள் அதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம். பாருங்கள், எப்படியாவது ஆண்டவர் போற்றிப்பார். நம்ம நினைப்போம் அது எப்படி இருக்கும், பச்சரிசி மாவும் பூசணிக்காயும் விரசி அது இப்படி ஒரு அடை தட்டுனா அது ருசியாக இருக்குமா? நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அந்த ஜனங்கள் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். எங்களுக்கு அது கொஞ்சம் மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஆண்டவர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய என்ன தேவையானாலும் அது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் என்ன செய்ய வேண்டும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நான் நடக்கக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைகளும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. பாவிகள் போகிற வழியில் போகக்கூடாதப்பா ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளெல்லாம் நீ ரட்சித்து நல்ல பாதையில் வழி நடத்தும் அப்படின்னு நீங்கள் வாஞ்சித்து நீங்கள் ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம பிள்ளைகளை ரட்சிப்பின் பாதையில் அவர் கட்டாயம் வழி நடத்துவார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அப்படியே இவ்வளவு வாஞ்சை இருந்திருக்கு பாருங்க.
எவ்வளோ விசுவாசம்! ஒரு வேலைக்காரனுக்காக, 100க்கு அதிபதி, அவன் ஒரு பெரிய வேலையில் இருக்கிறவன், அவன் தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான் என்று விசுவாசித்தான். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உடையவர்களாக இருங்க. அவர் உங்களை போற்றிப்பார், அவங்களை நடத்துவார். உங்களுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை கடைசி வரையும் காத்து, முற்றுமுடிய காத்து ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால அவருடைய அன்பு கரத்தில், ஏசப்பாவுடைய அன்பு கரத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, அவருடைய வாழ்வின் தேவைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆண்டவரே அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறபடி ஆண்டவரே நீதியின் மேல் பசி தாகமுள்ள பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. அந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர்தான் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்க முடியும். உம்மால் முடியாதது, உம்மால் கூடாதது எதுவுமே இல்லை கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், கடன் பாரங்கள், ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படும் பட உதவி செய்யும். ஆண்டவரே குடும்ப ஜெபம் ஆண்டவரே இல்லாத வீடுகளில் இன்றிலிருந்தாவது இணைந்து அவர்கள் ஜெபித்து ஆண்டவரே தேவ சமூகத்தில் தாழ்மையோடு கேட்டு ஜெபித்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு சாட்சியாக எழும்பி நிற்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா. வியாதியின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டோடைய பரிசுத்த இரத்தம் பலவீனப்பட்ட பகுதிகளில் எல்லாம் பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே பலவீனப்பட்ட பகுதிகளெல்லாம் பலன் அடையட்டும். ஆண்டுடைய கரங்களிலே தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.